சங்கை மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீஸை இங்கே விளக்கம் தருகிறோம். பெருமானார் ஒரு துஆ கேட்கிறாங்க. 4 விஷயத்தை அந்த துஆவுல கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற ஒவ்வொன்றும் பரக்கத். அவங்க கேட்ட எல்லாம், அவங்க 4 விஷயத்தை கேட்கிறாங்கன்னா அந்த 4 அவ்வளவு முக்கியம். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இந்த 4 எனக்கு வேணும்னு கேட்டாங்க. அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்குவதில் இன்பம் இருந்தது. அவங்க கேட்காமலேயும் அல்லாஹ் கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காவிட்டாலும் அல்லாஹ் கொடுத்தான். கேட்டு வாங்குவதில் அவர்களுக்கு இன்பம் இருந்தது. யார்கிட்ட கேட்கிறோம்? அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு மட்டும் தயங்க கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும். மக்கள்கிட்ட கேட்கணுங்கிற எண்ணம் கூட வரக்கூடாது. ஞாபகம் வையுங்கள், நமக்காக பொது காரியம் நீங்க செய்யுங்க, அது நான் சொல்லணும். பொது காரியத்திற்கு நீங்க செய்யுங்க, நான் சொல்லணும். என்னுடைய கடமை இங்கே மக்களை வழி நடத்துறது. சதக்கா செய்யுங்க, நல்லது செய்யுங்க, ஒரு முசாஃபர் நிற்கிறார் உதவி செய்யுங்க, அவங்க ஏழை ஒருவருக்கு கொடுங்க. பொது காரியங்கள் அல்லது நல்ல காரியம் அல்லது எந்த ஒரு சிறப்பான நிகழ்வோ நம்ம சொன்னா நடக்குமோ அங்க நாம சொல்லணும். நமக்காக நாம கேட்க கூடாது. அல்லாஹ் உங்க எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா? கஷ்டப்படுறேன், ஹெல்ப் பண்ணுங்க, வீட்டுல ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க உதவி செய்யுங்க. மௌத்து வரைக்கும் இப்படி ஒரு வார்த்தை வெளியாகாம பாதுகாப்பானா? காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. கேட்கணுங்கிற ஆசை வரணும்னாங்க. 4 காரியத்தை கேட்கிறாங்க. இன்றைக்கு துஆங்கிறது ரொம்ப உயிரோட்டம். அல்லாஹ்ட்ட இந்த உம்மத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய சக்தியும் பலமும் நம்ம துஆ தான். நமக்கு என்ன இருக்குது? அந்த ஒரு நம்பிக்கை பலமா இருக்குது. நம்ம கேட்டு வாங்குவோம். ஏதாவது கஷ்டம் வந்துச்சா நமக்கு ஒரு பலம் இருக்குது, அல்லாஹ்ட்ட கேட்போம். அது ஒண்ணுதான் நமக்கு கிடைச்ச பெரிய, அதான் துஆ முஹுல் இபாதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வணக்கத்தினுடைய மூளையே துஆன்னாங்க. மூளை இல்லைன்னா என்ன இருக்கு? அவர் ஆள் ரொம்ப டாப்பா இருக்காரு, ரொம்ப ஜோரா இருக்காது, ஆனா மூளை மட்டும் கிடையாது, ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அவர் ஆள் ஜம்முன்னு இருக்காராம், மூளை இல்லையா? மூளை, உன் வணக்கத்தின் மூளை துஆ. அப்ப என் வணக்கம்ங்கிறதுல பவர்ஃபுல் துஆ. நம்பிக்கை வைங்க, கேட்கணும், தளராத நிலையில கேட்கணும். உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில்லாஹ். அல்லாஹ்ட்ட கேளுங்கள். எப்படி கேளுங்கள்? நம்பிக்கையோடு கேளுங்கள், அவன் கொடுத்து விடுவான். அது ரொம்ப 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 முக்கியம். இந்த மஜ்லிஸினுடைய உயர்வுக்கு வளர்ச்சிக்கு வர்றாங்க, அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தான் உள்ள வர முடியும், வந்துட்டு இருப்பாங்க. மற்றவங்க நீங்களா உங்க ஹக்க கொடுத்துரும். நீங்க எழுத்து அவட்ட கொடுத்து இவட்ட கொடுத்து விட்டுருங்க. இது சபை எந்த வகையிலும் இடர் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் நேற்று அறிவித்த மாதிரி சிறப்பான ஒரு நியத்தோடு கொடுங்கள். இப்போ நீ கேளுங்க சொல்ல ரசூல் அதை மட்டும் சொல்லல, வாந்தும் மூக்கினோன், மன உறுதியோடு கேளுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். எல்லாருக்கும் அந்த உறுதியை நசீபாக்குவானாக. சங்கை மிக்கவர்களே, 4 விஷயத்தை கேட்கிறாங்க. யாரு? காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா. ரப்பே, முதல் விஷயம், நாளை எழுதி வச்சுக்கங்க. முதல் விஷயம், யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் என் வாழ்க்கை முழுவதிலும் நான் போற பாதையும் இருக்கும் வழியும், நான் எங்கு போனாலும் எதில் ஈடுபட்டாலும் அத்தனையும் அது நேர்வழியாகவே இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். எதுல போனாலும் நேர்வழியா இருக்கணும். நேர்வழிங்கிறது தொழுகையில மார்க்கத்துல மட்டும் இல்ல. நம்ம எங்கேயாவது போய் நேர்வழிக்கு மாற்றமான இடத்துல போய் மாட்டிக்கிடக்கூடாது, அல்லது யாராவது நம்மை மாட்டி விட்டுறக்கூடாது. நேர்வழியை விட்டும் வெளியில போயிடக்கூடாது. லட்சோப லட்ச மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை அனுமதிச்சு கையேந்தும் போது ஒரு 2 பேர் கேட்காம இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் அது பிடிக்காது. அவங்களாவது யோசிக்க வேண்டாமா? இத்தனை கோடி பேர் கையேந்தும் போது நாம 2 பேர் கையை தூக்காம இருந்தால் இந்த இத்தனை கோடி பேரையும் அல்லாஹ் தூக்கி வீசிட்டு நம்ம 2 பேரையா பார்ப்பான் என்ற யோசனை கூட இல்லையா? யோசனை கூட இல்லை.
கோடி பேர் கையேந்துறாங்க. கோடி பேருக்கு அல்லாஹ் அல்ல, அந்த 2 பேர் தான் அப்படின்னு சொல்ல என் பெருமான் அதை தெளிவுபடுத்தினாங்க. அல்லாஹ்வின் பார்வையும் அருளும் பெண்ணம்பெரிய கூட்டத்திற்கே கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஈமான் இருக்கணும். எனவே நமக்கு தெரியாமல் நாம் வழிகேட்டுக்கு போவோம், நமக்கே தெரியாது. ஆனால் ஒரு வகையில் நமது மனசு சமாதானப்படும், நாம் நேர்வழியில் இருக்கிறோம் என்று. ஏமாந்து விடாதீர்கள். மனசுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு விடாதீர்கள். உங்கள் மனசு சொல்லும் நம்ம சரியாக போகிறோம். கேட்டார்கள் காரூன் யசீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் போகும் இடமெல்லாம் நேர்வழியில் இருக்க வேண்டும். அந்த துஆவை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கபூல் செய்வானாக. இந்த சமூகம் வழிகேடு என்பதில் மொத்தமாக போக மாட்டார்கள். பெருமானாருடைய சுப செய்தி. இந்த சமூகம் மொத்தமாக வழிகேட்டில் போக மாட்டார்கள். ஏதோ ஒரு 100 பேர் இருப்பாங்க, அங்க ஒரு 500 பேர் இருப்பாங்க, இங்க ஒரு 300 பேர் இருப்பாங்க, இங்க லட்சம் இருப்பார்கள். அவர்கள்தான் நேர்வழியாளர்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானா. அப்போ நேர்வழி என்பது இருக்க வேண்டும். வாழ்க்கை எங்கும் போகும் இடமெல்லாம் என்னை யாரும் எந்த வழியிலும் ரப்புடைய பார்வையை விட்டும் என்னை கலட்டி எடுத்துடக்கூடாது. இங்க பெருமை மதிப்பு இதையெல்லாம் தாண்டி அவன்ட மதிப்புள்ளவங்களா ஆகாம். இங்க என்ன பெருமை, இங்க என்ன மதிப்பு, இங்க எனக்கு என்ன தனித்துவம்? எதுவுமே கிடையாது. எனக்கு தனித்துவம் என் ரப்பு கொடுக்கணும். என்னுடைய தனித்துவம் இங்கே இல்லை, அல்லாஹ் கொடுக்க வேண்டும். எனவே நான் கேட்க வேண்டிய உயர்ந்த இடம், தாய்மார்களுக்குமாக சொல்கிறேன், நேர்வழியை கொடு அல்லாஹ். நேர்வழியில் வாழவை அல்லாஹ். போகும் இடமெல்லாம், இருக்கும் இடமெல்லாம், தங்கும் இடமெல்லாம், நான் சந்திக்கும் இடமெல்லாம் நான் நேர்வழியில் இருக்க வேண்டும். 1000 பேர்களை பார்ப்போம், 1000 பேர்களோடு பழகுவோம், 1000 பேர்களுடைய கொடுக்கல் வாங்கல் செய்வோம். எங்கும் நம்ம நேர்வழியிலிருந்து வெளியில வந்துடக்கூடாது. இந்த துஆவை தூய இதயத்தில் நாம கேட்கணும். கேட்டவர்கள் நம் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்அலுக்கல் ஹுதா. 2வது கேட்கிறாங்க, ஒத்துகா. அல்லாஹுவே, மூச்சு பிரியும் வரையிலும் நான் பாவங்களை அஞ்ச வேண்டும். உன்னுடைய அச்சம் எனக்கு இருக்க வேண்டும். துகானா தக்வாவுடைய வாழ்க்கை. பாவத்தை பயப்படணும், பாவத்துல போய் விழுந்துடக்கூடாது. சில பேர் பாவத்துல விழுறதே தெரியாம விழுந்துருவாங்க. இந்த மீனை பெருமானார் சூழ்ச்சிக்கு வலைங்கிறாங்க, சூழ்ச்சிக்கு ஷைத்தானுடைய சூழ்ச்சிங்கிறாங்க. அத வலை. அவன் ஷைத்தான் வலை போடும்போது அந்த மீன் என்ன செய்யும்னா உள்ள அகப்படும். உள்ள அகப்பட்ட பல மீன்களுக்கு நாம உள்ள அகப்பட்டோம்னே தெரியாது. வலை போட்டாங்கல்ல, மீனை பிடிக்கிறதுக்கு வலையை தூக்கி போட்டா அந்த ஓரத்தில் உள்ள மீன்களுக்கு தான் தெரியும். உள்ள மாட்டிக்கிட்ட மீனுக்கு நம்ம வலை உள்ள நிக்கிறோம்லாம் தெரியாது. ஆயிரக்கணக்கான மீன் உள்ள நிற்கும். அவன் வலையை சுருட்டி வெளியில தூக்கும் போது அத்தனையும் சேர்ந்து மாட்டிக்கிடும். இங்கே பெருமானார் ஷைத்தானின் அந்த சூழ்ச்சியை, அவன் வலை, அந்த வலையில் நமக்கு தெரியாது, நம்ம சிக்கிட்டோம். எனக்கு தக்வா வேணும், துகா. நான் காலமெல்லாம் ரப்பே பாவத்தில் வீழ்ந்து விடாமல் என்னை பாதுகாத்து விடு. பெருமானார பாவத்தில் விழ போறாங்க. பெருமானாருக்கும் பாவத்துக்கும் என்ன சம்பந்தம்? பரிசுத்தமே நிறைந்தவர்கள். அல்லாஹ்வே குர்ஆனில் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்றால் முன்பின் பாவமே இல்லாதவர்கள். அவங்க கேட்கிற நோக்கம் உனக்கு கத்துக் கொடுக்கணும், எனக்கு கத்துக் கொடுக்கணும், நம்ம வாழணும், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும் கேட்கிறாங்க. பாவத்தின் மீது பயம், எந்த பாவத்திலுமே மாட்டக்கூடாது. ஒன்னு அச்சம், உன்னுடைய பயம் பாவத்தின் மீது பயத்தை கொடுத்துரும். ஒண்ணுக்கொன்னு முலாசமத். அல்லாஹ்வோட பயம் வந்துச்சா பாவம் செய்ய மாட்டோம், தப்பு நடக்காது, ஏமாத்த மாட்டோம், மோசடி செய்ய மாட்டோம், துரோகம் செய்ய மாட்டோம், யாரையும் காயப்படுத்த மாட்டோம், யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டோம். என்னவெல்லாம் பாவம். நித்தம் நம்ம செய்யற பாவத்துக்கு ஒரு பெரிய பட்டியல் போடணும். நான் விபச்சாரம் செய்யறது இல்லை, நான் கொலை செய்யறது இல்லை, நான் தண்ணி அடிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை பாவம். எத்தனை பேரை கஷ்டப்படுத்தினாய், நீ எத்தனை உள்ளங்களை சங்கடப்படுத்தினாய்.
பெத்த தாயை எவ்வளவு நோகடித்தாய், பெத்த தந்தையை எத்தனை சிரமப்படுத்தினாய், எத்தனை பேருடைய சொத்தை ஏமாத்தினாய், எத்தனை பேருக்கு துரோகம் செய்திருக்கிறாய். இதுவெல்லாம் பாவம் இல்லையா? விபச்சாரம் செய்வதுதான் பாவம், தண்ணி அடிப்பதுதான் பாவம், கொலை செய்வதுதான் பாவம் என்று விளங்கினீர்களா? நான் தக்வா உள்ள ஆளு சொல்லிட்டு ஏமாத்துறவர்கள் தக்வா உள்ளவர்களா? மோசடி செய்பவர்கள் தக்வா உள்ளவர்களா? வியாபாரத்திலே பொருள்களில் கலப்படம் செய்பவர்கள் தக்வா உடையவர்களா? பியூர் சுத்தமான மனிதனாக துக்கா, பாவத்தில் நான் வீழ்ந்து விடாமலும் உன் அச்சத்தில் நிலைத்திருக்கவும் தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். என்ன நம்ம நிறைவுபடுத்துறோம், இந்த மாதிரியான வாழ்க்கையை கல்புல சுமந்துட்டு போகணும். தூய இதயத்தோடு பேசுகிறோம், தூய இதயத்தோடு கேளுங்கள், தூய இதயத்தோடு புறப்படுங்கள். வாழ்க்கை கபுரு வரைக்கும் பிரகாசமா இருக்காது, கபுரும் பிரகாசமாயிடும். நம்ம மௌத்து என்னைக்கெல்லாம் ஒன்றும் கேரண்டிலாம் இல்லை, வயசும் காரணம் இல்லை. இல்லை நம்ம வாலிபர், நமக்கு 25 வயசு 30 வயசு, 25 வயசு 30 வயசுல போனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. 90 வயசு போக மாட்டாரான்னு எதிர்பார்க்கிறாங்க. அவர் இன்னும் ஹயாத்தா இருக்கிறாரு, நிறைய பேரை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் ஹயாத்தா இருக்கிறார். ஒருத்தர் என்னை கூப்பிட்டு சொன்னார், ஹஜ்ரத் வாப்பா சோம் இல்ல, துவா செய்யுங்க, எப்படியாவது வாப்பா நல்லா ஆயிரும், நல்ல மனுஷன். அவர்கிட்ட போன, ஹஜ்ரத் துவா செய்யுங்க. எதுக்கு ஹஜ்ரத், நான் இருந்து என்ன பிரயோஜனம் இப்படின்னு சில மனிதர்கள், நான் இருந்து என்ன பிரயோஜனம், என் பிள்ளைக்கு துவா செய்யுங்க என்னார். அவர் எங்க வாப்பா நீண்ட ஆயுசு இருக்கணும்னார், இவர் என் புள்ள நல்லா இருக்கணுங்கிறார். அது உண்மையான தாய் தந்தை, உண்மையான மகன், இதுதான் உள்ள. ஆனா நிலைமை என்ன ஆச்சுன்னா, ஒரு 3 வருஷம் ஆச்சு, இவர் இருக்கிறாரு, மகன் போயிட்டார். அவரு ஜனாசாக்கு நான் போகும்போது வாப்பா என்ன பார்த்து அழுகிறார், கையை பிடிச்சி. அன்னைக்கே சொன்னேனே நான் போகணும், அவன் இருக்கணும்னு, நீங்க மாத்தி சொல்லிட்டீங்களேங்கிற. நான் என்னங்க மாத்தி சொன்னேன், நான் நீங்களும் இருக்கணும்னு அவனும் இருக்கணும்னு. அவன் கூப்பிட்டுக்கிட்டான், என்ன பண்றது? அவர் கூட்டத்தில் அழுகிறார். அன்னைக்கே சொன்னேனே நான் போகணும், அவன் இருக்கணும்னு, நீங்க தானே துவா செய்தீங்க, இப்படி ஆகி போச்சேங்கிறார். கடைசியில் நம்ம துவா ஆபத்துல போய் முடியுது. நம்ம செய்தது இவரும் நல்லா இருக்கணும், அவரும் நல்லா இருக்கணும். நான் சொல்வது, தந்தை இருக்கிறான், மகன் போகிறான். மரணம் என்பதற்கு காரணம் இல்லை, வயசு இல்லை. நிறைய பேருக்கு தைரியம் இருக்குது, அதை எடுத்துருங்க, நமக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. திருந்துவதற்கு இன்னொரு காலம் இல்லை, திருந்துவதற்கு இந்த காலம். இப்ப நான் திருந்திடணும், இப்ப நான் சரியாயிரணும், இப்ப நான் மாறிக்கிடணும். ஹைர் துஆவுடைய நாள் இன்னும் ஒரு சில நிமிடங்கள். 3வது கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ 4 விஷயம், 4ம் உயிரோட்டமானது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அல்லாஹுவே அஃபாஃபான வாழ்க்கை கொடு. அஃபாஃபுக்கு தமிழ்ல பத்தினித்தனம்னு சொல்வோம். அதுக்கு பொருள் என்னன்னா, எதுவெல்லாம் அல்லாஹ் ரசூல் அனுமதிக்கவில்லையோ அதில் ஈடுபடக்கூடாது. அடுத்தவங்களுடைய பொருளின் மீது அஃபாஃப் வரணும். அடுத்தவங்க பொருள்னா மற்றவங்க பொருளை நாம ஏறிட்டே பார்க்க கூடாது. அவங்க ஜேப்புல இருக்கிறதுல நமக்கு என்ன லாபம்? அவர் ஜோப்பு கனமா இருந்தா நமக்கு என்ன லாபம்? அவர் பாக்கெட் நிறைய இருக்கு, நமக்கு என்ன லாபம்? அஃபாஃப் என்றால் அடுத்தவர்களுடைய பொருளின் மீது நீ ஆசைப்படக்கூடாது, அடுத்தவர்களுடைய மானங்களில் குறுக்கிடக்கூடாது. பெருமக்கள் எழுதுறாங்க அஃபாஃபுக்கான பொருள். அல்லாஹ் சொன்ன வார்த்தை அஃபாஃப். குர்ஆனிலே சொன்னான், ஒமன் கான கனியன் ஃபல்யஸ்தாஃபிப். அனாதை சொத்துக்களுக்கு பொறுப்பெடுத்தவர்கள் வசதியோடு இருந்தால் அந்த பணத்தில் உங்களை தடுத்து கொள்ளுங்கள். உங்க கையில இருக்குது, அனாதைகளுக்கு 1 கோடி ரூபாய் சொத்து உங்கள்கிட்ட இருக்குது. அவங்க வாப்பா இல்ல, உம்மா இல்ல, யாரும் கேட்க முடியாது. ஆனா உங்களுக்கு வசதி தனியா இருக்குது. ஃபல்யஸ்தாஃபிப். நீங்க அந்த காசை தொடுவதிலிருந்து உங்களை தடுத்துக் கொள்ளுங்கள், தொட்டுடாத. அங்க அல்லாஹ் அஃபாஃப் வரட்டும்ங்கறான். உன்ன வசதி இருக்குது, அவன் காசை ஏன் எடுக்கிற? அவன் காசை எடுத்தா யாரும் கேட்க முடியாது. நான் பார்க்கிறேனே அல்லாஹ் சொல்றான். அப்ப காசுல மற்றவர்களுடைய காசு நம்ம கைக்கு வந்துடக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கை. அசால்ட்டா சில பேரு ஈஸியா ஏமாத்திடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூமின்கள் யாரு? மூமின்களை சீக்கிரமா ஏமாத்திடலாம். நிறைய பேர் பயன்படுத்திட்டாங்க, விளங்கி வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஒரு மூமின் ஏமாந்து விடுவான்ங்கிறாங்க.
ஏமாந்துருவான், லேசா வளைஞ்சு போயிடுவான்னாங்க, இறங்கி போயிடுவான்னாங்க. பந்து மாதிரி எப்படியும் வளைவான். யாரு? ஒரு மூமினுக்கு சிபத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரொம்ப மென்மையான சாஃப்ட் உடையவனா இருப்பான். அது என்ன அர்த்தம்னா, அவ்வளவு சாதாரணமா இருப்போம். அவன் ஏமாறுறான்ட்டு நீ ஏமாத்திராதே. அப்புறம் ஒரு கட்டத்துல சொல்லாங்க, ஒரு மூமின் ஏமாறக்கூடாதுன்னாங்க. ஏமாறக்கூடாது, ஏமாத்தவும் கூடாது. ஏமாறாதே, ஏமாற்றாதே. அவன் லேசா ஏமாந்துருவான், ஆனா ஏமாந்துராதே. ஒரு அட்வைஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஏமாறாதே, ஏமாந்து விடாதே. யாரையும் ஏமாத்தக்கூடாது. அவரை ஈஸியா வளைச்சிடலாம். சில பேர் சொல்லுவாங்க, அவரை அவரை கவுத்துடலாம், வா போவோம், அவரை ஈஸியா கவுத்துடலாம். நீ ஈஸியா கவுத்துருவ. அல்லாஹ் சொன்ன வாழ்க்கை எங்க போச்சு? அஃபாஃப். அடுத்தவங்களுடைய பொருளில் ஆசையே வரக்கூடாது. நீ எழுதி வச்சுட்டு வெளியில போகணும். நான் சம்பாதிக்கணும், நான் உழைக்கணும், நான் தேடணும். பியூர் ஹலால். 10 பைசா ஹராம் கலக்குமா? வேண்டாம். நீ இறங்கி பாருங்கள், அல்லாஹ் எத்தனை பெரிய பரக்க செய்வான் என்று பாருங்கள். நம்ம வியாபாரமா இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், ஒருத்தட்ட இருந்து வாங்குவதாக கொடுப்பதாக இருக்கட்டும், அதில் அவர்களின் காசின் மீது ஆசை வரக்கூடாது. அஃபாஃபை எனக்கு கொடு யா அல்லாஹ். நான் மக்கள் பணத்தின் மீது எப்போதும் ஆசைப்படாமல் வாழ வேண்டும். ஆசை வந்துச்சுன்னா அவர்கிட்ட ஏதாவது ஒரு வழியில வெளியில அவர்கிட்ட இருந்து அதை கைக்கு கொண்டு வர்றதுக்கு எல்லா சூழ்ச்சியும் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். வேண்டாம். அதே மாதிரி அஃபாஃபுக்கு பத்தினித்தனம்னா நம்முடைய மானஸ்தானங்களை பாதுகாக்க வேண்டும். ஹராமான பார்வை, அதிலிருந்து நம்மை தடுக்கணும். ஹராமான பேச்சு தடுக்கணும். ஹராமான பேச்சில் நாவு ஈடுபடாமல் தடுக்கணும். ஆபாசமாக சில பேர் நடக்கிறது இல்லை, ஆபாசமாக பேசுறது, அதுல ஒரு சுகம். ஆபாசமாக பேசுவதை நான் தடுத்து வாழ செய்வாயாக அஃபாஃப். ஆபாசமா பேசக்கூடாதுன்னு கேட்கிறாங்க ரசூல். காயப்படுத்தும் பேச்சு, கஷ்டப்படுத்தும் பேச்சு, மனசை புண்படுத்தும் பேச்சு வேண்டாம். நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க அவங்கள கொஞ்சம் இது பண்ணுங்க, அவங்கள டச் பண்ணு. யாரையும் டச் பண்றது இல்லை, யாரையும் டச் பண்றது இல்லை. ஏன்? நம்ம அழகா பேசுவோம், 1000 இதயங்களில் அல்லாஹ் வெளிச்சங்களை ஏற்றுவான். வெளிச்சம் ஏறணும் உள்ளத்துல. அவரை டச் பண்ணி அவரை தாக்கி இவரை குறைச்சி என்ன லாபம்? ஒவ்வொரு தனி மனிதனையும் இதய தூய்மை உள்ளவர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் சொன்னான், நீ சாஃப்டா மென்மையா பேசு, அவங்களோட அழகாக நடந்து கொள். அவங்க எதிரி, அவங்கள்ட்ட கூட நெருக்கமா நேசமா நம்ம போய் பழகிட்டோம்னா அவங்க கல்பு நம்ம பேர்ல முஹப்பத்தாக மாறிவிடும். எவ்வளவு அழகான வாழ்க்கை. அஃபாஃப் வேணும். அப்ப ஞாபகம் வையுங்கள் தாய்மார்களே, பார்வையில் ஹராம் கலக்க கூடாது, ஆபாசங்கள் பேச்சில் இருக்கக்கூடாது, கண்களில் இருக்கக்கூடாது, செயல்களில் வந்துவிடக் கூடாது. அப்போ நீ எதை தடுத்தாயோ, இன்னொருத்தருடைய மானம் விஷயத்தில் பத்தினித்தனம், மானம் விஷயத்தில் அஃபாஃப். ஒருவருடைய மானத்தை கெடுக்காதீர்கள், ஒருவரின் கண்ணியத்தை கெடுக்காதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளத்தையும் உள்ளடக்கின வார்த்தை இந்த அஃபாஃப் என்ற சொல். அல்லாஹுவே, அஃபாஃபை கேட்கிறேன். யார் பொருளிலும் ஆசைப்படாமல், எடுத்து விடாமல், யாரு மானத்தையும் கெடுத்து விடாமல், ஈடுபட்டு விடாமல், இன்னொரு பக்கம் யாரிடத்திலும் நான் தவறாக வார்த்தைகளால் செயல்களால் நடந்து விடாமல் நீ தடுத்ததில் நான் அப்படியே காப்பாற்றி நிற்க வேண்டும். தௌஃபீக் செய்வாயா. மூணாச்சா? நாலாவது சொல்லி முடிப்பேன். ஒல்கினா, வாழ்க்கை முழுக்க தேவையற்ற மனிதனாக வாழச் செய்வாயாக. தேவையற்ற, இந்த கினாங்கிற வார்த்தைக்கு தான் பணக்காரன் சொல்றோம், பணம்ங்கிறோம், செல்வங்கிறோம். அரபியில பணத்துக்கு பேரு கினா, செல்வம். கினா, ஏழையாக பிறந்த நபி, ஏழையாக வாழ்ந்த நபி, ஏழையாக மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நபி, எனக்கு ஹினாவுடைய வாழ்க்கை கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய பணக்காரன்னா இல்ல, யார்கிட்டையும் நான் தேவைங்கிற இடத்துல போய் நிக்க கூடாது. அதுதான் ஒரு கண்ணியம். அல்லாஹ் சஹாபாக்களை பத்தி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, யஹ்சபுஹுமுல் ஜாஹிலூன அக்னியான்னு சொல்லிட்டு, அவங்கள பற்றி சாதாரண மக்கள் எப்படி நினைப்பாங்கன்னா, விளக்கம் தெரியாதவங்க, அவங்கெல்லாம் என்ன டாப் வாழ்க்கை நினைப்பாங்க. எதனால? இன்னொரு இடத்துல அவங்க யார்ட்டையும் கேட்காமல், இஃபத், நான் சொன்னேன்ல அஃபாஃப்,
இஃபத் பத்தினித்தனத்தை கேட்க கூடாது, தன் நிலை வெளியில தெரியக்கூடாது என்று தங்களை தடுத்து வாழ்ந்த காரணத்தினால் இவர்களை பற்றி மற்றவர்கள் இவங்கெல்லாம் டாப் மனிதர்கள் நினைப்பாங்களாம். இவர்கள்லாம் இந்த ஊரில் டாப்பான மனிதர்கள், நிறைய செல்வாக்குள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள் நினைப்பாங்க சஹாபாக்களை. ஆனா அவங்க ஏழைகள் தான். அப்படியே நினைச்சாங்க. இவங்க யார்ட்டையும் தனக்கு தேவை இருக்குன்னு சொன்னது இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே இந்த ஆயத்தை, இந்த ஹதீஸை ரசூல் முடிக்கும் போது கினா வேணும். கினானா என்ன? நாங்கள் தேவையற்றவர்களாக வாழணும், யார்ட்டையும் போய் எங்க தேவையை கேட்டக்கூடாது, செல்வ நிலை இருக்க வேண்டும். வறுமைங்கிறதும் ஆபத்து தான், ஏழ்மைங்கிறதும் சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துரும், தவறு செய்ய தூண்டிரும். அதனால வாய்ப்புகளும் வசதிகளும் எனக்கு வேணும், அதே சமயம் யார்ட்டையும் தேவையாகாத ஒரு வாழ்க்கையும் வேணும். ஒருத்தட்ட போய் ஒரு தடவை கேட்டா கொடுப்பாங்க, இன்னொருக்கு கேட்டா கொடுப்பாங்க, இன்னொருக்கு கேட்டா சடைஞ்சிருவாங்க. இது வேலையே இல்லை, கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆக கடனுக்கு மேல கடன், கடனுக்கு மேல கடன் ஆகி கடைசியில இவர் செய்த சின்ன தொழில கூட முடக்கமாகி லாசாகி வாழ்க்கையே இருட்டா போயிடும். கடனுக்கு போகாதீங்க, அதுவும் ஒரு வகையான தேவைதான். கடனுக்கு போறது ஒரு வகையான அவமானம் தான், அவமானம் அது. யார்ட்டையும் போய் கடன் கேட்காதீங்க. கடன் வாங்கி வாழ்ற வாழ்க்கை ரொம்ப டேஞ்சர். இருக்கிறத கொண்டு போதுமாக்குங்கள், இருக்கிறதை பெருக்க முயற்சியுங்கள். சிறு தொழில் பெரும் பறக்கத்து கிடைச்சிடும். பெரிய முதலீடு எல்லாம் வேண்டாம். 1000 ரூபாய்க்கு பொருளை போடுறோம், அல்லாஹ் அதுல 2000 ரூபாய்க்கு வியாபாரத்தை தருவான், 1500 ரூபாய்க்கு பறக்க செய்வான். அதை வந்து ஆசைப்பட்டு கடன் வாங்கி கொஞ்சம் விரிவாக்குண்டு முதல்ல கடைக்கு அலங்காரத்துக்கு கடன் 1 லட்சம் வாங்கி, ஆக அது இதெல்லாம் செய்து கடைசியில கடை அலங்காரம் அது இது வாடகை அது கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் சேர்த்து 15 லட்சம் ரூபாய் ஆகி போச்சு. டெய்லி வியாபாரம் எவ்வளவு நடக்குதுங்க? 1000 ரூபாய்க்கு நடக்குது. என்னைக்கு கடன்ல இருந்து வெளியில வர்றது? வேண்டாம். நம்ம பழக்கத்துல அகலக்கால வைக்காதீங்கம்பாங்க, அது ஆபத்தானது என்று நான் இங்கே சொல்லி, தேவையற்ற நிலை என்பது நமக்கு இருக்க வேண்டும். யார்ட்டையும் போய் தேவை என்பது எந்த வகையிலும் கடன் உட்பட தேவையாக வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட மிகச்சிறந்த துவா இது. இந்த நாளையும் எழுதி வைங்க, எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட துவான்னு எடுங்க, நீங்க ஓதுங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். அல்லாஹும்ம சொல்லுங்க, இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃபா வல் கினா. நாலு ரொம்ப முத்தாய்ப்பான செய்தி. அதோடு மாத்திரம் அல்ல, இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். இந்த துஆ முஸ்லிம் ஷரீஃபிலே சிஹாவு சித்தா 6 சஹியான கிரந்தங்களில் முஸ்லிம் இந்த செய்தியை பதிவு செய்து இந்த துஆவை ரசூல் கேட்டதாக நம்ம கேட்போம். இதை எழுதி தெரியாதவங்க எழுதி வச்சுக்கங்க, தமிழ்ல கேளுங்க. வாழ்க்கை பூரா நம்ம கடைசி கால வரைக்கும் நம்ம காரியம் வெற்றியாகணும், போற போக்கு நல்லா இருக்கணும், யாருடைய பார்வையிலையும் அவமானப்பற்றக்கூடாது, எந்த ஒரு கண்ணிய குறைவான நிலையிலும் நம்ம நடத்தப்பற்றக்கூடாது, அல்லாஹ் நம்மை ஒதுக்கி வைக்கிற நிலை வரக்கூடாது. இதற்கு நாம டெய்லி 300 தடவை இஸ்திக்ஃபார் ஓதியணும். என்ன ஓதணும்? 300 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ். டெய்லி 300 தடவை, 300 தடவை ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத். ஞாபகம் வச்சுக்கங்க, ஸலவாத்தை ஓதியவர் அவமானப்பட மாட்டார். அல்லாஹ் இடத்தில் இஸ்திக்ஃபார், என்ன மன்னிச்சிரு அல்லாஹ் கேட்டவர் எந்த ஒரு அருளை விட்டும் தடுக்கப்பட மாட்டார். எந்த அருளும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வறுமையா இஸ்திக்ஃபார்ல பின்னால வறுமை போகும். வஸ்தக்பிரு, எங்கட அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லு, பாவ மன்னிப்பு கேளு, வறுமையை போக்குறேன். புள்ளை இல்ல, புள்ளை தருவேன். அதோட அல்லாஹ் சொல்றது, அம்தத்துக்கும் அம்வாலி வபனீன், ஆண் குழந்தைகளை தருவேங்கிறான். அவனுக்கும் தெரியும் நம்ம மனசு, இவனுக்கு என்னத்தை கொடுத்தாலும் ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்பான். அல்லாஹ் சொல்றான், உனக்கு ஆண் மக்களை தருகிறேன். நேற்று நூதனமா இருந்துச்சு, ஒருத்தர் வந்தாரு, துவா செய்யுங்க ஹதரத், நாளைக்கு துவா. என்னப்பா கல்யாணம் ஆகிட்டு குழந்தை உண்டாயிருக்கு, வீட்டுல குழந்தை உண்டாயிருக்காங்க, துவா செய்யுங்க, குழந்தை சிறப்பா, அல்ஹம்துலில்லாஹ், பொம்பளை புள்ள பிறக்கணும், துவா செய்யுங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை பொம்பளை புள்ள பிறக்கணும். எனக்கு கொஞ்சம் சிரிப்பாட்டு இருந்துச்சு, புரிஞ்சு பேசுறாரு. பெருமானார் சொன்னாங்க, பிறந்த பொம்பளை புள்ள பிறந்தா பறக்கத்துனாங்க. விவரமா வந்திருக்கிறாரு ஆளு. ஆனா நிறைய பேர், இது நான் கேட்ட ஃபர்ஸ்ட் துவா இது. நிறைய பேரும் 2வது குழந்தை வேணும் அப்படி கேட்டிருப்பாங்க. முதல்ல பையன் பிறந்தா 2வது பொண்ணு கேட்பாங்க. இவர் தான் முதல்ல பொண்ணை கேட்கிறார். நிறைய பேர் நம்மள்ட்ட சொல்றதெல்லாம், நேத்து கூட துவாவுக்கு வந்திருக்கு, அதெல்லாம் ஆம்பளை குழந்தைக்கு துவா செய்யுங்க தான் கேட்கிறாங்க. பையன் பிறக்கணும், பையன் பிறக்கணும். நான் சொல்றது, அல்லாஹ்ட்ட வந்து டிமாண்ட் வைக்காதீங்க, குழந்தை கொடுன்னு கேளுங்க. அவன்கிட்ட என்ன போய் டிமாண்ட் வைக்கிறது?
கொஞ்சம் அதிகமா ரெண்டு ரெண்டு குழந்தை பிறந்துட்டு ஆம்பளையா இருக்குது, எல்லாம் ஒரு பொண்ணை கொடு. பெண்ணா இருக்குது, ஒரு ஆணை கொடு. கல்யாணம் முடிச்ச உடனேயே ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் போது முசாபா செய்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் அஸ்ஸலாமு அலைக்கும் நல்ல மாதிரியா வாழுங்க, ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஹசரத் ஒரு ஆம்பளை பிறகு துவா செய்யுங்க. அது எதுக்கு? இப்ப அவனுக்கு நமக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சு கொடுத்துருவான். இதைத்தான் அதைத்தான் நம்ம கேட்டா அதனுடைய கஷ்டத்தை கூட நம்ம தான் சந்திக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அல்லாஹ்ட்ட கேட்கும் போது அவன் விருப்பத்துல கேளுங்க. அல்லாஹ் இது நல்லது என்றால் கொடுப்பாயாக, இது நல்லது இல்லையா நீனே தடுத்து நிறுத்திது, எனக்கு தெரியாது, நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நல்லது இல்லாட்ட என்ன நோட்டி எடுத்துருன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல போய் நான் என் கால் வைக்கணும், நீனா என்ன க்ளோஸ் பண்ணிரு, அந்த இடத்துக்கு போகாம. எல்லாம் அல்ல அல்லாஹ் சிறப்பான இந்த மஜ்லிஸில் ஞாபகம் வையுங்கள், இங்கிருந்து நீங்க கொண்டு போறது இந்த 4 துவா. 4 துவாவுக்கு பின்னால் என் வாழ்க்கை அவமானப்படாமல் சங்கடப்படாமல் யார்ட்டையும் போய் நான் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு டெய்லி 300 தடவை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் வபாரிக் வஸல்லிம் அலை, இல்ல ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை விட்டு காலியாகி விடாதீர்கள். அடுத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம், யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக கேட்டுக்கொண்டு அது ஒரு 300 தடவை. இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் நாம் அமல்படுத்துவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா, நம்முடைய ஹயாத்தில் பறக்கத் செய்வானா, சுகத்தில் பறக்கத் செய்வானா, ஈமானில் பறக்கத் செய்வானா. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக இங்கே நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள், உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.